Exercise 5.3 la ninth one, find the equations of the median and the altitude of triangle ABC through A where the vertices are A 6,2, B minus 5, minus 1 and C 1,9. ஸோ ஒரு ரஃப் டயக்ராம் போட்டாச்சு. இதில் ஏக்யூங்கிறது மீடியன், ஏபிங்கிறது ஆல்டிடியூட். அவங்க இந்த மீடியனுக்கும் ஆல்டிடியூட்க்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸோ ஏபிங்கிறது அல்டிடியூட்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. அப்போ இதில் நமக்கு எம்மோட வேல்யூ தான் தெரியாமல் இருக்குது, ஸ்லோப். ஓகேவா? ஸோ ஸ்லோப் வேணும். யாரோட ஸ்லோப்? இது ஆல்டிடியூடுங்கிறதுனால ஏபியோட ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் ஏபி அண்ட் பிசி பர்பண்டிகுலருங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்லோப் எது ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு பிசியோட ஸ்லோப் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பியோட பாயிண்ட்டும் தெரியும், சியோட பாயிண்ட்டும் தெரியும். பட் ஏபின்னு பார்க்குறப்ப ஏக்கு மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் தெரியும், பிக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடுங்க. பிசியும் ஏபியும் பர்பண்டிகுலருங்கிறதுனால இந்த ஆன்சரை யூஸ் பண்ணி ஏபியோட ஸ்லோப்பை இந்த கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா நமக்கு தெரியும், y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. பிசி பென்சில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, x1 y1 x2 y2ன்னு. அப்போ 9 மைனஸ் மைனஸ் 1ங்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் 1ன்னு போடுறேன். அதே மாதிரி 1 மைனஸ் மைனஸ் 5னா ப்ளஸ் 5ன்னு போட்டுடுறேன். அப்போ 10/6னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5/3ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஏபியோட ஸ்லோப் என்ன போட்டிருக்காங்க, -1 ஸ்லோப் ஆஃப் பிசியா. இப்போ -1/5/3னா இந்த 3 ரெசிப்ரோக்கலாக மேலே போகிறப்போ -3/5ன்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாமா? ஈக்குவேஷனோட ஃபார்முலா y மைனஸ் இந்த y1 x1ங்கிறது ஏவோட பாயிண்ட், அதாவது 6,2. இது x1 y1 எடுத்துக்கோங்க. அப்போ y மைனஸ் y1 ஈக்குவல் டு ஸ்லோப்போட வேல்யூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இப்போ என்ன பண்ணணும்னா அது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகணும் இல்லையா. ஃப்ராக்ஷனில் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 5 இந்த சைடு மூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அது மல்டிப்ளிகேஷனில் வரும், -3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. இப்போ இது ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி -3. அப்போது 5y மைனஸ் 10 ஈக்குவல் டு -3x ப்ளஸ் 18. ஈக்குவேஷனை வந்து இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இந்த சைடு மூவ் பண்ணலாம். -3x வந்து +3xஆக மாறும், +18 -18. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, அப்புறம் ஒய்யோட வேல்யூ, இந்த -18யும் -10யும் ஆட் பண்ணோன்னா -28ன்னு வருமா. அப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ஏபி ஈக்குவல் டுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மீடியன் பார்க்குறப்போ ஏக்யூ பி த மீடியனா. இப்போது இந்த இதில் உங்களுக்கு 2 பர்பண்டிகுலர் பிசி வச்சுட்டு ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் ஏக்யூக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. பட் நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. கியூங்கிறது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கியூவோட பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. ஸோ பிசியோட பாயிண்ட் வச்சு கியூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது பியோட வேல்யூ -5 + 1/2, -1 + 9/2ன்னு வரும். இப்போது இது பார்த்தோம் அப்படின்னா -4/2, 8/2ன்னு வருதா. கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு க்யூக்கு என்ன வேல்யூ கிடைக்கிதுன்னா -2, 4. ஓகேவா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏக்யூ அப்படிங்கிறப்போ ஏக்யூவோட ஸ்லோப், க்யூக்கு என்ன வேல்யூ கிடைச்சிது, -2, 4. இப்போ ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. 4 minus 2. ஒரு நிமிஷம். y2 minus y1 by x2னா -2வா, -6. அப்போது 2 minus 8ன்னு வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ 2 டேபிளில் 1/4ன்னு வரும். இந்த மைனஸை மேலே ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ -1/4. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஏக்யூவில் அகெயின் ஏவோட வேல்யூவான 6,2 நம்ம எடுத்துப்போம். இதை x1 இதை y1 எடுத்துப்போம். இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ y மைனஸ் அப்புறம் ஸ்லோப்போட வேல்யூ m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1னா எப்போவுமே நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை சைடில் எழுதி வச்சுக்கோங்க.
இந்த 4 இந்த சைட் மூவ் ஆகுது. இது ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, சின்ன மைனஸ் மிஸ் பண்ணால் கூட நமக்கு ஆன்சர் போயிடும். 4 மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4y மைனஸ் 8 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6ன்னு வருமா? இப்போ ஈக்குவேஷன் எல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு 4y மைனஸ் 8 மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வரப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் 6 இந்த சைடு வரப்போ ப்ளஸ் 6 இந்த சைடு வரப்போ மைனஸ் 6ஆ? இப்போ அதை ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எழுதிங்க எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணணும். 8 6 ப்ளஸ் பண்ணால் 14 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் தானே போடணும் இல்லையா? பிக் நம்பரோட சைன் போடுவோம் இல்லையா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4y மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் அ மீடியன் ஏக்யூ ஈக்குவல் டுன்னு போட்டு நீங்கள் இந்த வேல்யூ எழுதிடலாம்.